உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வார்த்தையை கேட்கும் மூலமாக நீங்க மென்மேலும் பலனடைய உதவி செய்ய ஆண்டவர் உதவி செய்வாரு. பரலோகத்துல இருந்து உங்களுக்கு ஒரு பலன் இறங்கி வரும். இந்த வார்த்தையை கேட்கறது மூலமாக பரலோகத்துல இருந்து ஒரு துணை உங்களுக்கு இறங்கி வரும். பரலோகத்துல இருந்து ஒரு துணையாளர் உனக்கு இறங்கி வருவாரு. சோ அவருக்கு உள்ளத்துக்குள்ள அவர் வாசம் பண்றதுனால அவர் வாசம் பண்றதுனால அவர் இருக்கும்போது எதற்காகவுமே பயப்படக்கூடாது, எதற்காகவுமே கவலைப்படக்கூடாது. சோ பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். சோ அதை எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். அவனால எல்லாரையும்லாம் விழுங்க முடியாது, அவனால விழுங்க முடியாது. சோ யாரு கவலையில இருக்கான் அப்படின்னு அவன் பார்ப்பான். யாரு கவலையில இருக்கானோ அவனை மட்டும்தான் விழுங்க முடியும் அவனால. சோ இந்த நேரத்திலையும் ஆண்டவர் ஏசப்பா சொல்றாரு, கல்வாரிக்கு போகும்போது சொல்றாரு, உலகத்தின் அதிபதி வருகிறான். என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றுமே இல்லை. அவன் என்கிட்ட எதிர்பார்க்கிற அவன்கிட்ட இல்லவே இல்லையே, ஒண்ணுமே இல்லை. சோ இதே நேரத்துல நீங்களும் பிசாசை பார்த்து சொல்லணும், என்கிட்ட இருந்து தம்பி உன்கிட்ட எதுவுமே இல்லை தம்பி, என்கிட்ட இருந்து நீ எடுக்கிறதுக்கான விஷயம் எதுவுமே கிடையாது. சோ உன்னால என்னை நெருங்க கூட முடியாது அப்படின்ற ஒரு தைரியமும் மன வலிமையும் மன துணிச்சலும் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க எவ்வளவு பெரிய செங்கடலே உங்களுக்கு ஆப்போசிட்ல வந்தாலும், எவ்வளவு பெரிய எரிய கோட்டையே நின்னாலும் நீங்க தட்டி எரிஞ்சுட்டு போய்கிட்டே இருப்பீங்க. அப்படியே தட்டி விடுவீங்க, அது ரெண்டா பொழப்பும். நீங்க நடுவுல நடந்து போய்கிட்டே இருப்பீங்க, பிரச்சனைக்கு நடுவுல நீங்க நடந்து போய்கிட்டே இருக்கீங்க. பிரச்சனை உங்களை மேற்கொள்ளாது. பிரச்சனைக்கு நடுவுல நீங்க நடந்து போனாலும் பிரச்சனை உங்களை தொட முடியாது. ஏன்னா ஏசப்பாவும் கூட இருக்காரு. அவர் உன்னை அழைச்சிருக்காருன்னா, அவர் உன்னை அழைத்தார் என்றால் அவர் அழைத்த அழைப்பும் அவருடைய கிருபை வரங்களும் என்றுமே மாறாது. சோ வாழ்க்கையில அவர் அழைத்த அழைப்பு அவருடைய கிருபை வரங்களும் என்றுமே மாறாமல் இருக்கிறதுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. இந்த நேரத்துல கூட ஒரு சின்ன ஜபம், ஒரு குட்டி ஜபம் பண்ணி இந்த செக்ஷனை நான் ஆரம்பிக்கிறேன். ஏசப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த நேரத்துல கூட எங்களை இந்த இடத்துல நிக்க வச்சதுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்கறது மூலமாக ஒவ்வொருத்தவங்களும் பலன் அடையணும் ஆண்டவரே. பரலோகத்துல இருக்கவங்க பலன் அவங்க வீட்டுக்குள்ள இறங்கி வரணும் ஆண்டவரே. அவங்க இருக்கிற ஸ்தானத்துக்கு இறங்கி வரணும் ஆண்டவரே. அது விலகாத மேகமா அவங்க கூட நீங்க இருக்கிறதுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா காணான் ஒரு அனுபவத்தை அவங்க வாழ்க்கைக்குள்ள கொடுங்க ஆண்டவரே. ஏதேன் தோட்ட அனுபவத்தை அவங்க வாழ்க்கைக்குள்ள கொடுங்க ஆண்டவரே. எத்தனையோ பேர் பண கஷ்டத்துல இருக்காங்க ஆண்டவரே, எத்தனை பேர் சுகமே இல்லாம இருக்காங்க ஆண்டவரே. இந்த நேரத்துல கூட அவங்களுக்கு அந்த சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. அந்த பண கஷ்டத்துல இருந்து ஒரு விடுதலையை கொடுங்க ஆண்டவரே, ஒரு டெலிவரன்ஸை கொடுங்க ஆண்டவரே. உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. இதோ உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் மாற்றுவேன்னு சொன்ன ஆண்டவர். இந்த நேரத்துல கூட ஆண்டவரே அதை நீங்க பண்ணுங்க ஆண்டவரே. எங்க வாழ்க்கைக்குள்ள பண்ணுங்க. நாங்க அலோவ் பண்றோம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கைக்குள்ள நான் உங்களை அலோவ் பண்றோம் ஆண்டவரே. இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவன் கூட நான் வாசம் பண்ணுவேன்னு சொன்னீங்க ஆண்டவரே. இந்த நேரத்துல கூட நான் உங்க சத்தத்தை கேட்கிறேன் ஆண்டவரே. உங்க சத்தத்தை நாங்க கேட்கிறோம் ஆண்டவரே. இங்க கேட்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுடைய சத்தமா இருக்கணும் ஆண்டவரே. இதை கடந்து செல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும், வாயிலிருந்து கடந்து செல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அது உங்களுடைய சத்தமாக மாறணும் ஆண்டவரே. உங்களுடைய சத்தமாக மாற உதவி செய்ய ஆண்டவரே. ஏசப்பா என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க ஆண்டவரே. ஜனங்களுக்கு நீங்க தெரியுங்க ஆண்டவரே. நீங்க தெரியணும் ஆண்டவரே. உங்களுடைய அன்பு தெரியணும் ஆண்டவரே. உங்களுடைய மகிமை தெரியணும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? இப்போது கூட அவர் உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் மாற்றுகிற தேவன். சோ நீ நல்லது பண்ணியிருப்ப, நீ எல்லாருக்கும் நல்லது பண்ணியிருப்ப, ஆனா உன்னைய பிடிக்காத ஒரு கூட்டம் இருக்கும். சோ நல்லது பண்ணும்போதுதான் பிடிக்காத கூட்டங்கள் அதிகமா உருவாகி கொண்டே இருக்கும். நம்மளுக்கு எனிமீஸ் அதிகமா ஆகிக்கிட்டே இருப்பாங்க. சோ இந்த நேரத்திலும் கூட அவர் உனக்கு உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் மாற்றிக் கொள்கிற தேவன்.
உனக்காக அவர் வழக்காடுவார், உனக்காக அவர் பரிந்து பேச மாட்டார், உனக்காக அவர் வழக்காடி கொண்டிருக்கிறார். பிதா கிட்ட வழக்காடி கொண்டிருக்கிறாரு. நான் இவனுக்காக ரத்தம் சிந்திருக்கேன், நான் இந்த மகளுக்காக நான் ரத்தம் சிந்திருக்கேன், இந்த அம்மாவுக்காக நான் ரத்தம் சிந்திருக்கேன், இந்த ஐயாவுக்காக நான் ரத்தம் சிந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி உனக்காக அவர் வழக்காடி கொண்டிருக்கிறார் அவர் கூட. சோ நீ எதற்காகவும் கவலைப்படாத, நீ எதை குறிச்சும் பயப்படாத. ஃபர்ஸ்ட் பயப்படாதே, உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாக சொன்ன ஆவியானவர். இந்த நேரத்துல கூட உங்க இருதயம் எதை குறிச்சு கலங்கி கொண்டிருக்குதோ, எதை குறிச்சு பயந்து கொண்டிருக்குதோ, சோ நீ நீதியா நேர்மையா சத்தியத்தின்படி நடக்கிற பிள்ளையா இருக்கா, உனக்கு ஆப்போசிட்டா எதிரிகள் எழும்பதான் செய்வாங்க, உனக்கு ஆப்போசிட்டா எதிரிகள் எழும்பதான் செய்வாங்க. உன்னை உன் வளர்ச்சியை கண்டு பிடிக்காத எதிரிகள் உனக்காக எழும்பதான் செய்வாங்க. சோ நீ நியாயமே பண்ணிருக்கலாம், நீ நீதியின் வழியே நடந்துகிட்டே இருக்கலாம்னு வச்சுக்கவே. சோ அவங்க உன்னை அப்படியே திசை திருப்ப பார்ப்பாங்க. சோ உன்னை டிஸ்ட்ராய் பண்ணலாம், எனிமிகள் உங்களை டிஸ்ட்ராய் பண்ணலாம். ஆண்டவர் இந்த நேரத்துல ஆண்டவர் சொல்றாரு, பிசாசு உன்னை டிஸ்ட்ராய் பண்ணலாம், ஆனா நான் உன்னை டெக்கரேட் பண்ணுவேன். அவன் உன்னை அழிக்க நினைப்பான், நான் உன்னை அலங்கரிக்க நினைப்பேன். நான் உன்னை அலங்கரிப்பேன். அவன் அழிக்கணும் திட்டம் போட்டுக்கிட்டே இருப்பான். நான் உன்னை எப்படி அலங்கரிக்கிறான், ஓ இதை வச்சா நல்லா இருக்குமா, அப்படி சொல்லி டெக்கரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஒரு டிசைனர் எடுத்துக்கோங்கவே. ஒரு டிசைனர் ஒரு டிசைன் பண்ணிக்கிருக்கும் போது அந்த டிசைன் எப்ப கம்ப்ளீட் ஆகும்னா அந்த டிசைனர் ஒவ்வொன்னா மாத்திக்கிட்டே இருப்பாரு. இதை இங்க வைக்கலாமா, இதை தூக்கி அங்க வச்சு பார்ப்போம், இதை தூக்கி இங்க வச்சு பார்ப்போம். ஒவ்வொரு தாட்டியும் மாத்திக்கிட்டே இருக்கும்போது அந்த டிசைனுக்கான அழகு கூடிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் ஆண்டவர் உன் வாழ்க்கையில பண்ணி கொண்டிருக்காரு. சோ உன்னை அழகுபடுத்தி கொண்டிருக்கிறாரு, உன்னை டெக்கரேட் பண்ணிக்கிருக்காரு. அவன் டெஸ்ட்ராய் பண்ண பாப்பான் உன்னைய. அந்த நேரத்துல அவன் டெஸ்ட்ராய் பண்ற நேரத்துல அவர் உன்னை ஒரு செகண்ட்ல அழகுபடுத்திட்டு போய்கிட்டே இருப்பாரு, உன்னை டெக்கரேட் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாரு. அதுதான் அவருடைய நோக்கம். உன்னை அவர் டெக்கரேட் பண்ணணும். அவர் டெக்கரேட் பண்றதுக்கு தான் உன்னை வச்சிருக்காரு. சோ இந்த நேரத்துலயும் முன்னாடி அம்மா சொல்லுவாங்க, உன்னை பெற்றதுக்கு நான் பெக்காமையா இருந்துக்கலாம்டா. நான் ஏன்னா பயங்கரமா சேட்டை பண்ணுவேன் முன்னாடி, இப்ப கூட கொஞ்சம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், நான் கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சோ முன்னாடி பயங்கரமா சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அம்மா சொல்லுவாங்க, நான் உன்னை பெற்றதுக்கு பெக்காமையா இருந்திருக்கலாம்டா அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப ஆண்டவர் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாரு, யூ ஆர் த காஸ்ட்லி. சோ நீ விலை மதிக்க முடியாதவன், நீ விலை மதிப்பு மெற்றவன். சோ யூ ஆர் த காஸ்ட்லி. சோ அப்ப ஆண்டவர் சொன்னாரு, உங்க அம்மா உன்னைய பெத்தனால நீ காஸ்ட்லி கிடையாது. இந்த நேரத்துல அந்த வார்த்தையை உங்க மேல நான் வைக்கிறேன், உங்க மேல நான் பேசுறேன். உங்களுக்கு அந்த வார்த்தைகள் அப்படியே பழிக்கணும்னு சொல்லி நான் பேசுறேன். சோ உங்க வீட்டுல உங்க அம்மா உங்களை பெத்தனால நீங்க காஸ்ட்லி கிடையாது. அவர் உங்களுக்காக செத்தனால நீங்க காஸ்ட்லி. அவர் உங்களுக்காக செத்துருக்காரு, அதனால நீங்க காஸ்ட்லி. உங்க அம்மா உங்களை பெத்தாங்க அப்படின்றதுக்காக நீங்க காஸ்ட்லி கிடையாது. அவர் உங்களுக்காக செத்தார்ல, அதனால நீங்க காஸ்ட்லியா இருக்கீங்க. சோ நீங்க எதை குறிச்சு கவலைப்படாதீங்க. உலகம் உங்களை ஓரம் கட்டுச்சுன்னா அவர் உங்களை காஸ்ட்லியா பாக்குறாரு. உலகம் உன்னைய சில்லற காசுன்னு சொல்லி மதிச்சுச்சுன்னா அவர் உங்களை விலை மதிப்பு பெற்றவனா பாக்குறாரு. சோ அவர் பார்வையில நம்ம கனம் பொருந்தியவர்களா இருக்கும், அவர் பார்வையில நம்ம கனம் பொருந்திய ஒருத்தவங்களா இருக்கும். சோ இங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க, எதை குறிச்சும் சிந்திக்காதீங்க, இதை மட்டுமே சிந்திங்க. அவரு என்ன சொல்றாரு, அப்பா என்ன சொல்றாரு, வேதத்தை சிந்திங்க. வேதத்துல என்ன சொல்லியிருக்கு, நீதிமான் நானு. சோ நான் நீதிமானா இருக்கனால நீதிமானுக்குரியதெல்லாம் படிங்க. சோ நீதிமானுடைய கூடாரத்தில் கம்பீர சத்தம் கேட்கும். இந்த நேரத்திலயும் உங்க கூடாரத்துல அழுகையின் சத்தம் கேட்டுக்கொண்டிருக்குதா? இந்த நேரத்துல அப்படி கேட்க கூடாது. ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு, நீதிமான்களின் கூடாரத்தில் கம்பீர சத்தம் கேட்கும். சோ உங்க கூடாரங்கள்ல, உங்க வீடுகள்ல கம்பீர சத்தம் தான் கேட்கணும். எப்பயுமே உங்க கூடாரங்கள்ல கம்பீர சத்தம் தான் கேட்கணும். சோ நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அவன் திரும்ப எழுந்திருப்பாங்க. நீதிமான்கள் 7 முறை விழுந்தாலும் அவன் திரும்ப எழுந்திருப்பான். நீங்க பரிபூர்ணமா விழுந்து போயிட்டேன்னு நினைக்காதீங்க, நீங்க திரும்பி எந்திரிச்சு நிற்பீங்க.
திரும்பி அவருக்காக ஓடுவீங்க. சோ அவருக்காக ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ற ஒரு சின்ன ஆசை உங்களுக்குள்ள இருக்குல்ல, அந்த ஆசை இருக்குல்ல, அதனாலவே நீங்க திரும்ப 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 விழுந்தாலும் அதே அந்த ஆசையினால அந்த ஆசை உங்களை நெருப்பூட்டும், அந்த ஆசை உங்களை நெருப்பேட்டும், உங்களை ஏத்தி 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 உங்களை எந்திரிச்சு நின்று பிரகாசிக்க வைக்கும், உங்களை பிரகாசிக்க வைக்கும். சோ அவரை மட்டுமே நம்பிடுங்க, அவர் உங்கள் காரியங்களை வாய்க்க செய்வார். சோ எல்லா காரியங்களையும் அவர் கைகூடி வர பண்ணுவார். உங்க காரியங்கள் ஃபுல்லா கைகூடி வரப்போகுது. எந்தெந்த காரியங்கள் இந்த நேரத்துல கைகூடி வரவில்லை என்று நீங்க நினைக்கிறீங்களோ, எந்தெந்த காரியங்கள் உங்க கைகள்ல கூடி வரவில்லைன்னு நினைக்கிறீங்களோ, அந்தந்த காரியங்களை அவர் கரத்துல இருந்து இந்த நேரத்துல இருந்து அவர் உங்களுக்கு ரிலீஸ் பண்றாரு. இந்த நேரத்துல இருந்து அவர் ரிலீஸ் பண்றாரு. அந்த காரியங்கள் ஃபுல்லா உங்க கைகூடி வரப்போகுது. அந்த காரியங்கள் ஃபுல்லா கைகூடி வரப்போகுது. சோ அவர் ரிலீஸ் பண்ற தேவனா இருக்காரு. உனக்கான ஆசீர்வாதத்தை அவர் ரிலீஸ் பண்றாரு. உனக்காக ஆசீர்வாதத்தை ரிலீஸ் பண்றாரு. சோ அவர் ரிலீஸ் பண்ண நீ ஆசீர்வாதமா பெருகி கொண்டே இருப்ப. சோ நீ பெருகி கொண்டே இருப்ப. 1000 பிரச்சனை உன்னை சுத்தி வரட்டுமே, 1000 பிரச்சனை உன்னை சுத்தி வரட்டும். ஆனா அந்த 1000 பிரச்சனை உன்னை சுத்தி வந்தாலும் நீ மட்டும் பெருகி கொண்டே இருப்ப. நீ மட்டும் அவருடைய பிரசன்ஸ்ல போய் அவரை துதிச்சுக்கிட்டு, அவரை பாடிக்கிட்டு, அவரை பெருகி கொண்டே இருப்ப. சோ எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் உங்க நம்பிக்கையை இழந்துடாதீங்க, உங்க நம்பிக்கையை கைவிட்டுறாதீங்க. அப்பா மட்டும்தான் நம்மளோட நம்பிக்கையா இருக்கணும். அப்பா மட்டும்தான் நம்மளுடைய நம்பிக்கையா இருக்கணும். சோ உங்க பிரச்சனைகள் மத்தியிலையும் ஆண்டவர் உங்க கூட நின்று உங்களுக்காக வழக்காடுவார்னு சொல்றேன். சோ இந்த நேரத்துல கூட நான் இப்ப செய்தியின் வேலைக்கு நேராக கடந்து வரேன். இன்னைக்கு செய்தியை கொஞ்சம் சீக்கிரமாவே முடிச்சிடலாம். சோ கள்ளத்தனம் உள்ளே வரும்போது ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. எதனால ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது? எதனால ப்ராப்ளம் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது? ஓகேவா? கள்ளத்தனம் உள்ளே வரும்போதுதான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. திருடன் வெளியே தான் இருக்கிறான். திருடன் வெளியே தான் இருக்கான். ஓகேவா? திருடன் வெளியே தான் இருக்கான். அதனால நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. திருடன் வெளியே இருக்காங்க, அதனால நம்மளுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா? நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்கள் அந்த திருடனுக்கு இடம் கொடுக்கும் போதுதான் திருட்டு உள்ள வருது. நீங்க அந்த திருடனுக்கு இடம் கொடுக்கறனாலதான் திருட்டு உள்ள வருது. திருட்டு வரனால உங்க வாழ்க்கையில இருட்டு வருது. சோ நல்லா கவனிங்க. திருடன் வெளியேதான் இருக்கான், பிரச்சனை கிடையாது. திருடன் வெளியே இருக்கனால பிரச்சனை கிடையாது. பிசாசு வெளியே இருக்கனால பிரச்சனை கிடையாது. சோ நீ அவனுக்கு இடம் கொடுக்கறனால திருட்டு உள்ள வருது. அந்த கள்ளத்தனம் உள்ள வருது. அந்த திருட்டு உள்ள வரனால உன் வாழ்க்கை இருட்டா மாறுது. இந்த நேரத்துல கூட என் வாழ்க்கை இருட்டா போய்க்கிருக்கேன் ஆண்டவரே, என்ன பண்றதுன்னு தெரியல. நீ இடம் கொடுத்திருக்க. ஏதோ ஒரு வகையில, ஏதோ ஒரு மெத்தட்ல நீ அவனுக்கு இடம் கொடுத்தனால, நீ அவனோட பாதையில நீ சென்றனால உன் வாழ்க்கையில திருட்டு வருது. உன் உள்ளத்துக்குள்ள திருட்டு வருது. திருட்டு வரனால உன் வாழ்க்கை இருட்டாகுது. இதனாலதான் திருடன் வெளியேதான் இருக்கான். நான் சொல்றேன், திருடன் வெளியேதான் இருக்கான். திருடன் வெளியே இருக்கும் போது ஒரு பிரச்சனை கிடையாது. திருடன் அவன் சைடுக்கு வெளியே இருக்கான், ஏதாவது பிரச்சனையா? நீ அவனுக்கு இடம் கொடுக்கறனால திருட்டு உள்ள வருது. திருட்டு உள்ள வரனால உன் வாழ்க்கை இருட்டா மாறுது. சோ இது நெகமும் சதையும் போல சொல்லலாம். சோ திருட்டு வரனால இருட்டாகுது, நெகமும் சதையும். சோ இது வரனால இது வருது. சோ ரெண்டுமே ஒன்னா வருது உங்க வாழ்க்கையில. சோ இப்ப 2வது மேட்டர் என்ன சொல்ல வரேன்னா, பம்பரம் அது தானா சுத்துமா? பம்பரம் இருக்குங்க, அது தானா சுத்தாது. பம்பரம் எப்படி சாட்டையோட டூயட் பாடும்போது அது சுத்துதோ அதே போலதான் அந்த ஆட்டம் போடுதுல. பம்பரம் சாட்டையோட டூயட் பாடும்போது ஒரு ஆட்டம் வருதுல. பம்பரம் சாட்டையோட ஒரு டூயட் பாடும்போது ஒரு ஆட்டம் வெளியே வருதுல. அவன் பேயா இருக்கான். சோ அவன் எப்படி ஆட்டம் போடுவான்? சாட்டையோட இணைஞ்சாதான் ஒரு ஆட்டம் வெளியே வரும். சாட்டையோட இணையும் போது ஆட்டம் வெளியே வருகிறது. சோ இந்த நேரத்திலையும் அவன் பம்பரமா இருக்கான், நீங்க அவனுக்கு சாட்டையா இருக்காதீங்க. அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க. அவனுக்கு இடம் கொடுக்கறனாலதான் அவன் உங்களுக்கு கூட சேர்ந்து பேயாட்டம் ஆடுறான். அவன் பேயா இருக்கிற வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. அவன் உள்ளத்துக்குள்ள வரும்போது, உங்களுக்குள்ள இருந்து பேயாட்டம் வெளியே வரும்போது
பேய் ஆட்டம் வெளியே வரும்போதுதான் பிரச்சனை ஆகுது. இந்த நேரத்துலயும் அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க. அவனுக்கு இடம் கொடுத்தா அவன் வேலைகள் பலமா செய்வான். நீங்க நினைக்கிறத விட அதிகமா செய்வான், உங்களுக்குள்ளேருந்தே செய்வான். சோ அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க. சோ இந்த நேரத்துலயும் நம்முடைய சம்மதமே இல்லாம அவனுடைய ஆட்டத்தை நமக்குள்ள தொடங்க அவனால முடியாது. நம்முடைய சம்மதம் இல்லாம அவனுடைய ஆட்டத்தை நமக்குள்ள தொடங்க அவனால முடியாது. நம்ம சம்மதிக்கணும், நம்ம அதுக்கு ஒத்துழைக்கணும், நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும். அவனுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாதான் நம்மளுக்கு அவன் சரி நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சம்மதம் கொடுத்தாதான் அவனால அவனோட ஆட்டத்தை நம்மளுக்குள்ள நடத்த முடியும். அவனுக்கு நம்ம சம்மதமே கொடுக்காம அவனால உள்ள வர முடியாதுங்க. அவனால உள்ள வர முடியாது, சத்ருனால நம்மளுக்குள்ள வர முடியாது. ஏன்னா அவனுக்கு நம்ம சம்மதம் கொடுத்தாதான் அவனால நம்மளுக்கு உள்ள வர முடியும். உள்ள வந்தாதான் அவன் பேயாட்டம் ஆடுவான். ஏன்னா நம்ம சாட்டையா இருக்கனால. நம்ம சாட்டையா இருந்து அவன் கூட சுத்தி அவன் கூட டூயட் பாடி ஒன்னா இணையிறோம்ல. அவன் பேயா இருக்கிற வரைக்கும் பிரச்சனையே கிடையாதுங்க. எதனால பேயாட்டம் வருது? பம்பரமா இருக்கும்போது பிரச்சனையே கிடையாது. பம்பரம் எப்படி ஆடுது? சாட்டையினால ஆடுது. சோ சாட்டையோட இணையும் போதுதான் அந்த பம்பரம் ஆடுது. சோ அதே மாதிரிதான் அவன் ஆடுறானா, நீ கொடுக்குற சம்மதம் நீ அவனுக்கு கொடுக்குற அலோவ் பண்ற ஒவ்வொரு இடமும். சோ இதுக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம், யோசேப்பு இருக்கான், அடிமைத்தனம் பட்டு போயிட்டு போர்த்திபாலோட மனைவி எத்தனையோ முறைகள் தவறாக நடந்தும் யோசேப்பு என்ன பண்ணான்? சம்மதம் கொடுக்கல. சோ வேலை செய்ய முடியல, பிசாசுனால வேலை செய்ய முடியல. இதுல இருந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, சம்மதம் கொடுக்காமல் அவன் உள்ள வர மாட்டான். நீ சம்மதம் கொடுக்கறனாலதான் இந்த வார்த்தை முக்கியமான வார்த்தை. நம்முடைய சம்மதம் இல்லாமல் அவனுடைய ஆட்டத்தை நமக்குள்ள காட்டுறதுக்கு அவனால முடியாது, நமக்குள்ள தொடங்குறதுக்கு அவனால முடியாது. சோ நம்முடைய சம்மதம் இல்லாம அவனுடைய ஆட்டத்தை நமக்குள்ள தொடங்குறதுக்கு அவனால முடியாது. சோ சம்மதம் தான் நீ அலோவ் பண்ற மெத்தட் தான். சோ யோசேப்பு எப்படி அலோவ் பண்ணாம போர்த்திபாலோட மனைவி தவறாக நடந்துக்க அவன் சம்மதிக்கல. சோ ஒண்ணுமே பண்ண முடியாது. சம்மதிக்கலன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. பிசாசுனால நம்ம தொட கூட முடியாது. பிசாசு அப்படியே தொட்டாலும் ஆண்டவர் உன்னை ஆளுநராக தான் மாற்றுவார். அப்படியே உன்னை தொட்டாலும், நீ சம்மதிக்காமே உன்னை தொட்டாலும், ஆண்டவர் உன்னை பெரிய இடத்துல உயர்ந்த ஸ்தானத்துல அவர் உன்னை கொண்டு போய் நிறுத்துவாரு, உன்னை கொண்டு போய் வைப்பாரு. சோ அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. டெவிலோட கேரக்டர்ல ஒரு முக்கியமான கேரக்டர் அவன் பயங்கரமான ரோசக்காரன். டெவில் பயங்கரமான ரோசக்காரன். இப்ப ஒரு கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணத்துக்கு நீங்க போகல. ஏன்னு கேட்டா உங்களுக்கு இன்விடேஷன் கொடுக்கல. அப்ப நான் சொல்றேன் உங்ககிட்ட போயிட்டு வர வேண்டியதில்லைங்க. இல்லைங்க, அவர் இன்விடேஷனே கொடுக்கல, எப்படிங்க போறது? இல்லைங்க, ஏதாச்சும் மறந்துருப்பாருங்க. என்னங்க மறந்துருப்பாரு? எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க, எங்களுக்கு மட்டும் இன்விடேஷன் கொடுக்கலாட்டினா எப்படிங்க போறது? அதெல்லாம் போக முடியாதுங்க, எங்களுக்கு ரோஸ் இருக்குல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களே. ஸோ ரோஸ் இருக்கணும். அதே மாதிரிதான் பிசாசு நம்மளுக்கே ரோசம் இருக்கும்போது பிசாசுக்கெல்லாம் பயங்கரமான ரோசக்காரன் பிசாசுலாம். சோ அவன் உனக்குள்ள அவன் விசிட் பண்றதுக்கு நீ கொடுத்த இன்விடேஷன். எதனால பிசாசு நமக்குள்ள வரான்? நான் எப்ப உன்னை கூப்பிட்டேன்? நான் உன்னை கூப்பிடவே இல்லையடா, நான் உன்னை விசிட் பண்ணவே இல்லையடா, நான் உன்னை இன்விடேஷன் கொடுக்கவே இல்லையடா அப்படின்னு சொல்லும் போது அவன் நம்ம கொடுத்த இன்விடேஷனை எடுத்து காட்டுறான். சோ நம்மளுடைய அழைப்பை எடுத்து காட்டுறான். நம்ம அவனுக்கு இடம் கொடுத்ததை எடுத்து காட்டுறான். இந்த மாதிரி நீ அந்த ரூமுக்குள்ள இருக்கும்போது நீ எனக்கு இடம் கொடுத்த, இந்த மாதிரி வெளியே போகும்போது ஒரு இடத்துல நீ எனக்கு இடம் கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுத்து காட்டுறான். அவன் சொல்றான், நீ இன்விடேஷன் கொடுக்காமலாம் நான் வரமாட்டேன், நீ இன்விடேஷன் கொடுத்தாதான் நான் வருவேன். அவன் ரோசமா பேசுறான். நீ ஏன் இன்விடேஷன் கொடுக்குற? நீங்க ஏன் இன்விடேஷன் கொடுக்குறீங்க பிசாசுக்கு? இன்விடேஷன் கொடுத்தா விசிட் பண்ணதான் செய்வான் உங்க வாழ்க்கையில. நீங்க பிசாசுக்கு இன்விடேஷன் கொடுக்காம இருங்க, அவன் வரவே மாட்டான்.
நீ பிசாசுக்கு இன்விடேஷன் கொடுக்கறனா உன் வாழ்க்கைக்குள்ள வரவே மாட்டான். நீ பிசாசுக்கு இன்விடேஷன் கொடுக்கறனாலதான் உன் வாழ்க்கைக்குள்ள அவன் விசிட் பண்றான் இந்த நேரத்துலயும். சோ கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எப்படி இருக்கும்? நம்ம எப்படி இருக்கோம் கிறிஸ்துவுக்குள்ள? நம்ம கிறிஸ்துவுக்குள்ள விசேஷமானவர்கள். நம்ம கிறிஸ்துவுக்குள்ள விசேஷமானவர்கள். அதனால எந்த விஷமும் நம்மளை சேதப்படுத்த முடியாதுங்க. நம்ம கிறிஸ்துவுக்குள்ள விசேஷமானவர்களா இருக்கனால நம்மளை எந்த விஷமும் நம்மளை சேதப்படுத்த முடியாது. நான் வேத வசனத்தின் அடிப்படையில உங்ககிட்ட பேசி கொண்டிருக்கிறேன். நான் உங்ககிட்ட பேசி கொண்டிருக்கிறேன். நம்ம கிறிஸ்துவுக்குள்ள விசேஷமானவர்கள். சோ அதனால எந்த விஷமும் நம்மளை சேதப்படுத்த முடியாது. எந்த விஷமா இருக்கட்டும் அது நம்மளை சேதப்படுத்த முடியாது. சோ நம்ம எதனால சேதப்படுத்த முடியாது? நம்ம கிறிஸ்துவுக்குள்ள விசேஷமா இருக்கனால நம்ம எந்த விஷமும் நம்மளை சேதப்படுத்த முடியாது. சத்துருவுக்கு இந்த நேரத்துல நம்ம இடம் கொடுத்தா நம்மளை விஷமா மாத்திடுவான். சோ நம்மளை மேற்கொள்ள முடியாதுதான். ஆனா சத்துருக்கு இடம் கொடுக்கும் போது அவன் நம்மளை விஷமாவே மாற்றுவான். நம்மளை ஒரு விஷமாகவே மாத்திக்கிறான். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம கடந்து போய் இருக்கோம். சரியா? சோ சத்துருக்கு இன்விடேஷன் கொடுக்காதீங்க. அவன் இன்விடேஷன் கொடுக்காம இருந்தீங்கன்னா அவன் உங்க வாழ்க்கைக்குள்ள விசிட் பண்ணவே மாட்டான். அவன் அவ்வளவு ரோசக்காரன். சோ நீங்க இன்விடேஷன் கொடுக்கறனாலதான், நீங்க அழைப்புகளை அவனுக்கு வைக்கிறனாலதான் அவன் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துக்கிருக்கான். நீ ஏதோ ஒரு விஷயத்துல அவனுக்கு இன்விடேஷன் கொடுக்கறனாலதான் இந்த நேரத்திலையும் அவனுக்கு ஏதோ ஒரு விதத்துல இன்விடேஷன் கொடுக்கறனாலதான் அவன் உன் வாழ்க்கைக்குள்ள விசிட் பண்ணிக்கொண்டே இருக்கிறான். பாம்பு படம் எடுத்து ஆடுற மாதிரி ஆடிக்கொண்டே இருக்கிறான். அவன் வாழ்க்கைக்குள்ள ஏதோ ஒரு காரியத்துல இன்னும் நீ டெலிவரன்ஸ் ஆகாம இருக்க. சோ ஆண்டவர்கிட்ட கேளு. அவர் உனக்கு டெலிவரன்ஸ் தருவார். இந்த மாதிரி ஏசப்பா, இந்த மாதிரி பிசாசுக்கு நான் இடம் கொடுத்துட்டேன், இந்த மாதிரி தெரியாம கொடுத்துட்டேன் ஆண்டவரே, இனிமேல் நான் கொடுக்க மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நீ கேட்கும்போது, உண்மையா ஃபுல் ஹார்ட்ல இருந்து நீ கேட்கும்போது ஆண்டவர் உனக்காக கதவை திறப்பார். உன் கதவு திறக்க போகுது. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனாலும் பூட்ட முடியாது சொன்ன ஆண்டவர். இந்த நேரத்துல கூட உனக்கு முன்பாக திறந்த வாசலை அவர் வைத்திருக்கிறார். எப்பொழுதுமே திறந்துதான் இருக்கும் அவருடைய வாசல். நீ எப்ப வேணா அவருடைய சமூகத்துல போகலாம். அவருடைய டைரக்டா பார்த்துக்கிட்டே இருக்கலாம். மனிதர்கள் உனக்கு இந்த சைடு கூரைய போடலாம், இந்த சைடு கூரைய போடலாம், வலது புறத்துல கூரைய போடலாம், இடது புறத்துல கூரைய போடலாம், தெற்குல கூரைய போடலாம், மேற்குல கூரைய போடலாம், எல்லா பக்கமே சுத்தி அடைக்கலாம். ஆனா வானத்துக்கும் உனக்கும் அவருக்கும் உள்ள கனெக்ஷனை யாருனாலையும் அடைக்க முடியாது. சோ நீ எப்ப வேணா அவரை நோக்கிப்பாரு. நீ எப்ப வேணா அவரை நோக்கி பார்க்கும்போது, நீ அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வார். சோ அவன் எதனால அவன் பேயாட்டம் ஆடுறான்? எதனால அவன் பேயாட்டம் ஆடுறான்னா, அவன் நமக்குள்ள இருக்க வீக்னஸ், முக்கியமான சப்ஜெக்ட் இது. சோ நம்மளோட வீக்னஸ் அவன் பாக்குறான். நம்ம எதையாச்சும் இருக்கா என்று பாக்குறான். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவன் என்ன பாக்குறான்னா, நம்மளுக்குள்ள ஏதாச்சும் ஒரு வீக்னஸ் இருக்கான்னு பாக்குறான். சோ போட்ல தண்ணி உள்ள கசியுதுன்னா, அது சும்மா கசியாது. போட்ல தண்ணி கசியுதுன்னா, போட்டு போயிருக்கு, அந்த போட்டுக்குள்ள தண்ணி கசியுதுன்னா அது சும்மா கசியாது. அங்க ஒரு ஹோல் இருந்தாதான் கசியும். அங்க ஒரு ஓட்டை இருந்தாதான் கசியும். அங்க ஒரு ஓட்டை இருந்தாதான் லீக் ஆகும். சோ உங்கள் வீக்னஸ் வழியாக அவன் லீக் ஆகும். எப்படி அவன் லீக் ஆகுறான்? நம்ம வாழ்க்கைக்குள்ள எப்படி என்ட்ரு ஆகுறான்னா, நம்மளுடைய வீக்னஸ் அவன் பாக்குறாங்க. எது அவனுடைய வீக்னஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளை ஸ்கேன் பண்ணுவான் ஃபர்ஸ்ட். இந்த விஷயத்துல வீக்கா இருக்கான்டா. சோ இந்த விஷயத்துல அவன்கிட்ட ஒரு ஓட்டை இருக்குடா, அந்த ஓட்டைக்குள்ள புகுந்தா சோழிய முடிச்சிடலாம் அப்படின்னு அவன் போட்டு பிளானை போட்டு அந்த ஓட்டை வழியா லீக் ஆகும் தண்ணி. இப்ப போட்டு போகுதுன்னா வச்சுக்கோங்களேன், அந்த போட்ல இருந்து தண்ணி லீக் ஆகுதுன்னா சும்மாலாம் லீக் ஆகாது.
போட்ல இருந்து தண்ணி, போட்டுக்குள்ள தண்ணி லீக் ஆகுதுன்னா சும்மா லீக் ஆகாது, அங்க ஒரு ஹோல் இருந்தாதான் அங்க இருந்து தண்ணி லீக் ஆகும். அதே மாதிரிதான் உன் வாழ்க்கைக்குள்ள அந்த வீக்னஸின் வழியாக அவன் லீக் ஆகுறான். அந்த வீக்னஸின் வழியாக அவன் லீக் ஆகுறான். உன் வாழ்க்கைக்குள்ள அவன் வீக்னஸ் வழியாக தான் லீக் ஆகுறான். சோ ஏன் வந்து லீக், சோ எதனால லீக் ஆகுறான், எதனால லீக் ஆகுறான்னா வீக்னஸ் வழியாக லீக் ஆகுறான். சோ இந்த நேரத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு, அதற்காக ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அதற்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, இப்படி லீக் ஆகுறானே அதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, இந்த நேரத்துல ஆண்டவர் உன்னை உள்ளும் புறமும் கீழ் பூசுவாராக. இந்த நேரத்துல ஆண்டவர் உன்னை உள்ளும் புறமும் கீழ் பூசுவாராக. கீழ் பூச போறாரு. உன்னை உள்ளையும் புறமும் கீழ் பூசும் போது, உன்னை உள்ளும் புறமும் கீழ் பூசும் போது அவருடைய அன்பை காமிச்சு 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 உன்னை உள்ள புறமும் கீழ் பூசும் போது நீ வந்து எல்லாத்துலயும் இருந்து வெளியேறுவ. அந்த லீக் வழியா வந்து தண்ணி உள்ள வராது. ஏன்னா அவர் கீழ் பூசிட்டாரு, உன் வாழ்க்கையை கீழ் பூசிட்டாரு. சோ உள்ளும் புறமும் இந்த நேரத்துல ஆண்டவர் உன் வாழ்க்கைக்குள்ள வந்து உன்னை உள்ளும் புறமும் கீழ் பூசுவாராக. உன் வீக்னஸ அவர் கீழ் பூசுவாரு. அந்த ஓட்டையின் வழியாக வருகிற லீக்க அவர் அடைப்பாரு. அந்த லீக் அடைப்பாரு. உன் வீக்னஸ் அவர் மாற்றுவாரு. உன் வீக்னஸ் அவர் மாற்றுவாரு. ஆண்டவர் நினைச்சாருன்னா அவர் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே கிடையாது. சோ வீக்னஸ்ல இருந்து அவை லீக் ஆகும் போது ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அந்த வீக்னஸ, அந்த லீக் ஆகுறத அவர் உள்ளும் புறமும் கீழ் பூசி கொண்டிருக்கிறார். உள்ளும் புறமும் கீழ் பூசி கொண்டிருக்கிறார். அவர் தினமும் உனக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் தினமும் பூசி கொண்டிருக்கிறார். அவர் தினமும் கீழ் பூசி கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கையில என்னென்ன ஓட்டைகள் உன் வாழ்க்கையில இருக்கிறதோ, என்னென்ன ஓட்டைகள் உன் வாழ்க்கையில இருக்கிறதோ அந்த ஓட்டைகளை எல்லாத்தையும் அவர் கீழ் பூசுவார். இந்த நேரத்துல கூட அவர் கீழ் பூச அவர் வல்லவராய் இருக்கிறார். சோ ஆசைகள் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்குங்க. மனிதன் வேறுபட்டுக்கிட்டே இருக்கும். இப்ப ஒருத்தனுக்கு தம் அடிக்கிறது தான் ஆசைனா அவன் தம் அடிப்பான், அது அவனுடைய வீக்னஸ். ஒருத்தனுக்கு சரக்கு அடிக்கிறது ஆசைனா அவன் சரக்கு அடிப்பான், அது அவனுடைய வீக்னஸ். ஒருத்தனுக்கு ஆபாச படம் பாக்குறது வீக்னஸ்னா அவன் ஆபாசம் படம் பார்ப்பான், அது அவனுடைய வீக்னஸ். சோ பிசாசு அதே மாதிரிதான், தூண்டல்கள், அது ஒரு தூண்டல். இப்ப அவனுக்கு தம் அடிக்கணும்னு தோணுதான் அவன் தம் அடிக்கிறான்னா அது வந்து ஒரு வீக்னஸ், அது தூண்டுறான். சோ நீ எந்த பகுதியில நீ வீக்கா இருக்க என்று பார்த்து உன் பகுதியை லீக் ஆவான். நீ எந்த பகுதியில வீக்கா இருக்க அப்படின்னு பார்த்து அந்த பகுதியில தான் அவன் லீக் ஆக முடியும். சோ நீ தம் அடிக்கிறதுல வந்து வீக்கா இருந்தேனா, நீ தம் அடிக்கிறதுல வந்து நீ வந்து இதா இருந்தேனா அவன் அந்த பகுதியில தான் உன்கிட்ட வேலை செய்வான். அந்த பகுதியில வந்து நல்லா வேலை செய்வான், இன்னும் அழகா வேலை செய்வான், சிறப்பா வேலை செய்வான், தரமா வேலை செய்வான் அந்த பகுதியில. சோ அம்னோன் இருக்கான். அம்னோன் அப்சலோமோட தங்கை தாமார வந்து மீது வந்து ஒரு மோகம் வந்துருச்சு. அம்னோன் இருக்கான், அப்சலோமோட தங்கை தாமார் மீது ஒரு மோகம் வந்தது. சோ அதுக்கு யோனதாப்பு ஒரு ஐடியா கொடுக்கறான். கண்ணுக்கு முன்னாடியே வைத்துக்கொள் தாமாரை, கண்ணுக்கு முன்னாடியே வச்சுக்கோ, உன் வீக்னஸ் உன் கண்ணுக்கு முன்னாடியே வைன்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்குறான். சோ வீக்னஸை எந்த ஏரியால நீ வீக்கா இருக்கியோ அதை நம்ம கண்ணுக்கு முன்னாடி வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்து. நீ இந்த சத்தியத்தை நல்லா கேட்டுக்கோ. நீ எந்த இடத்துல வீக்கா இருக்கியோ, இப்ப தம் அடிக்கிறதுல நீ வீக்கா இருந்தனா அந்த தம்ம வந்து உன் கண்ணு முன்னாடியே வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்து. எப்ப வேணாலும் நீ எடுத்து அடிச்சிருவ. இப்ப வீக்னஸ் எங்க இருக்கு சொல்லுங்க? இப்ப வீக்னஸ் எங்க இருக்கு? உன் கண்ணு முன்னாடி வைக்கிறது ஆபத்து. உன்னோட வீக்னஸ் உன் கண்ணு முன்னாடி வைக்கிறது ஆபத்து. இப்ப வீக்னஸ் எங்க இருக்கு? உன் கையில இருக்கு, உன் பாக்கெட்ல இருக்கு, உன் கண்ணு முன்னாடி இருக்கு. சோ இதுதான். சோ அதனால உன் வீக்னஸ் எங்க இருக்கு? பாக்கெட்ல, கையில இருக்கு. உன்னுடைய பலவீனம் என்ன என்பதை கண்டுபிடித்து முக்கியமான ரொம்ப 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 முக்கியமான வார்த்தைங்க, ரொம்ப 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 முக்கியமான வார்த்தை. ஒரு மொபைல்ல தான் படிச்சேன். மொபைல்ல ஸ்க்ரோல் பண்ணி இருக்கும்போது, ஒரு புக்ல படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஸ்க்ரோல் பண்ணிக்கும் போது இந்த டைலாக் வந்து நிக்குது. அந்த டைலாக் நான் உங்களுக்கு சொல்றேன். உன்னுடைய பலவீனம் என்ன என்பதை கண்டுபிடிச்சு அந்த பலவீனத்திலிருந்து நீ விலகி இருக்கும் பட்சத்தில் உன்னை மேற்கொள்ளக்கூடிய அந்தகார கிரியை ஒன்றுமே கிடையாது.
சோ நல்லா கவனிங்க. இன்னொரு தாட்டி உன்னுடைய பலவீனம் என்ன என்பதை கண்டுபிடிச்சு அந்த பலவீனத்திற்கு நீ விலகி இருக்கும் பட்சத்தில் உன்னை மேற்கொள்ளக்கூடிய அந்த வேற கிரியை ஒன்றுமே கிடையாது. அவனால முடியாது. நீ ஸ்டே அவே ஆறு. ஸ்டே அவே. யூ ஆர் ஸ்டே அவே. அந்த உன் வீக்னஸ உன் கண்ணு முன்னாடி காட்டாத. உன் வீக்னஸ உன் கண்ணு முன்னாடி வச்சிருக்காத. எப்படி அந்த தாமார் வந்து கண்ணு முன்னாடி இருக்குன்னு சொல்லிட்டு யோனதாப்பா வந்து ஐடியா கொடுத்தான். எப்படி ஐடியா கொடுத்தான்? அதே மாதிரிதான் உன் வீக்னஸ உன் கண்ணு முன்னாடி வச்சிருக்காத. உன் வீக்னஸ கண்ணு முன்னாடி வைக்க வைக்க உனக்கு ஆபத்து அதிகமாவே இருக்கும். உன் வீக்னஸ் இன்னும் ஆபத்து நிறைஞ்சதா இருக்கும். உன் வீக்னஸ நீ இன்னும் கண்ணு முன்னாடி வைக்க வைக்க இன்னும் ஆபத்தா இருக்கும். ஊடகம் பயன்படுத்தி இருக்கும். ஊடகம் வந்து பயன்படுத்தாம இருக்க முடியாதுங்க. ஊடகத்தை வந்து பயன்படுத்தாம இருக்க முடியாது. ஊடகத்தை நம்ம பயன்படுத்தணுமே தவிர ஊடகம் நம்மளை பயன்படுத்த கூடாது. ஊடகத்தை நம்ம பயன்படுத்தணுமே தவிர ஊடகம் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது. சரியா? ஊடகத்திற்குள்ள உள்ளத்திற்குள்ள ஊடுருவாம காத்துக்கோங்க உங்க உள்ளத்தை. ஊடகம் வந்து உங்க உள்ளத்திற்குள்ள ஊடுருவாம காத்துக்கோங்க. சரியா? ஊடகத்தை வந்து நீங்க தான் பயன்படுத்தணும். ஊடகம் வந்து உங்களை பயன்படுத்தாது. இப்ப நீங்க கூகுள்ல ஒண்ணு சர்ச் பண்றீங்கன்னா கூகுள் உங்களை சர்ச் பண்ணிக்கிருக்கு. கூகுள் உங்களை சர்ச் பண்ணிக்கிருக்கு. நீங்க கூகுள்ல சர்ச் பண்றீங்க. கூகுள்ல ஒண்ணு சர்ச் பண்ணிருக்கும் போது உங்களுக்கே தெரியாம கூகுள் உங்களை சர்ச் பண்ணிக்கிருக்கு. உங்களுக்கே தெரியாம கூகுள் உங்களை சர்ச் பண்ணிக்கிருக்கோம். சோ ஊடகத்திற்குள்ள உங்க உள்ளத்துக்குள்ள அது ஊடுருவாம பாத்துக்கோங்க. சரியா? வரல அந்த வார்த்தை. அதை வந்து ஹேண்டில் பண்ணுவது எப்படி? இப்ப வந்து நாம அவனுக்கு ஹோல்டு கொடுக்க கூடாதுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம வந்து அவனுக்கு வந்து ஹோல்டு கொடுக்குறோம். ஹோல்டு கொடுக்கவே கூடாது. பிசாசுக்கு நம்ம வந்து ஹோல்டே கொடுக்க கூடாதுங்க. ஹோல்டு கொடுக்க நம்ம அவனுக்கு ஹோல்டு கொடுக்கும் போது அந்த ஹோல்டு வந்து நாளடைவுல ஸ்ட்ராங் ஹோல்டா மாறிவிடும். நேற்று ஒரு மெசேஜ்ல சொல்லியிருப்பேன். நீ ஹோல்டு கொடுக்க நீ ஒரு தாட்டி தப்பு செய்யும் போது 2 தாட்டி தப்பு செய்யும் போது அது ஹோல்டா இருக்கும். அதே தப்ப நாளடைவுல செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த பாவம் வந்து வலுவடைந்து அது ஸ்ட்ராங் ஹோல்டா மாறிவிடும். அது ஒரு அரணாக மாறிவிடும். சோ நீ பிசாசுக்கு இடம் கொடுக்கும் போது அது ஹோல்டா இருக்கும். நீ திரும்ப திரும்ப அவனுக்கு இடம் கொடுத்துக்கிட்டே இருந்தனா அது ஸ்ட்ராங் ஹோல்டா மாறிவிடும். உன் வாழ்க்கையில அது ஸ்ட்ராங் ஹோல்டா மாறிவிடும். சோ இதுதான் டிஸ்டர்பா இருக்கு அவனுக்கு. சோ அவன் வந்து இது நம்மளுக்கு கொடுத்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கான். நம்ம கண்ணு முன்னாடி வச்சுக்கிட்டே இருக்கிறதுதான் பிரச்சனை. நம்மளுடைய வீக்னஸ நம்ம கண்ணு முன்னாடி வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயத்துல ஒண்ணு. நம்மளுடைய பலவீனத்தை நம்ம கண்ணு முன்னாடி வச்சிருக்கோம்ல, அது ரொம்ப 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 ஆபத்தான ஒரு விஷயங்க. ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன். ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன். அந்த ஸ்டோரி மூலமாக உங்களுக்கு நல்லா புரிய வரும்னு நினைக்கிறேன். இந்த எதனால கண்ணு முன்னாடி வைக்க கூடாது, எதனால பிசாசு நம்மளை நோக்கி வரான், எதனால படம் எடுக்கிறான் நம்மளை பார்த்து அப்படின்றதே இந்த ஸ்டோரி மூலமா உங்களுக்கு நல்லா புரியும். நீங்க வந்து ஒரு கொடைக்கானல் போறீங்கன்னு வச்சுக்கோங்க. கொடைக்கானல் போகும்போது அங்க போறீங்க. அங்க லேக்கோட பகுதியை பாக்குறீங்க. ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. அந்த தேவன் படைத்த வந்து பாக்குறீங்க. அந்த பேரின்பத்தை நீங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும் போது நீங்க கடையில போய் ஒரு சிப்ஸ் பாக்கெட் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த சிப்ஸ் பாக்கெட்டை நீங்க ஒரு சிப்ஸ் பாக்கெட் எடுத்து சாப்பிடும்போது ஒரு குரங்கு வருது. அந்த குரங்கு உங்களை பார்த்து ஒரு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நீங்க வந்து சிப்ஸ் பாக்கெட் என்ன பண்றீங்க? உங்க பாக்கெட்டுக்குள்ள வச்சுட்டு அந்த குரங்க துரத்தி விடுறீங்க. சிப்ஸ் பாக்கெட்டை உங்க பாக்கெட்டுக்குள்ள வச்சுட்டு அந்த குரங்க துரத்தி விடும்போது அந்த குரங்கு போயிடுது. அடுத்து அந்த குரங்கு சுத்தி பாக்குறீங்க, குரங்கு இருக்கானு, குரங்கு இல்ல. சோ திரும்பி எடுக்கிறீங்க சிப்ஸ் பாக்கெட்டை. எடுத்து ஒரு சிப்ஸ் சாப்பிடுறீங்க. திரும்பி அந்த குரங்கு வந்தது. சோ அதோட பெரிய போராட்டமா இருக்கு அந்த இடத்துல. நீங்க கூட நீங்க ஒரு 10 பேர் கூட போறீங்க. ஆனா குரங்கு உங்களையே டார்கெட் பண்ணுது. 10 பேருக்குள்ள போகும்போது அத்தனை பேரையும் விட்டுட்டு குரங்கு ஏன் உங்களை வந்து அட்டாக் பண்ணுதுன்னா, குரங்கு ஏன் உங்களை டார்கெட் பண்ணுதுன்னா உங்களுக்குள்ள சரக்கு இருக்கு.
உங்களுக்குள்ள சரக்கு இருக்கனால உங்களை டார்கெட் பண்ணுது. அவனுடைய சரக்கு உனக்குள்ள இருக்கு, அதனால உன்னை டார்கெட் பண்ணுது. அதனால நீ உனக்கு கிறுக்கு பிடிக்குது. அவனுடைய சரக்கு உனக்குள்ள இருக்கனால கிறுக்கு ஆகுற நீ. அவனுடைய சரக்கு உனக்குள்ள இருக்கனால நீ கிறுக்கு ஆகுற. சோ அவனுடைய சரக்கு வேணாம்னு சொல்லி தூக்கி எறி. அந்த சிப்ஸ் பாக்கெட்டை தூக்கி எறி. உன் வாழ்க்கையில இருந்து இந்த நேரத்துல இருந்து அந்த குரங்க பார்த்து அந்த சிப்ஸ் பாக்கெட்டை நீ தூக்கி எரிஞ்சதுக்கு அப்புறம், அந்த குரங்கு உன் பக்கமே வராது. நீ அதுக்கப்புறம் தேவன் படைத்த எல்லாத்தையுமே அழகா பார்க்கலாம், ரசிக்கலாம், பேரின்பத்துக்குள்ள நீ போகலாம். இந்த சிற்றின்பத்துக்கு ஆசைப்பட்டு பேரின்பத்தை இழந்து கொண்டிருக்கிறாய். இங்க நிறைய பேர் அதை தான் அவங்க பண்றாங்க. சிற்றின்பத்துக்கு ஆசைப்பட்டு பேரின்பத்தை இழக்கிறாங்க. தேவன் நமக்காக படைத்து வைத்திருக்க நிறைய விஷயங்களை ஒரு சின்ன விஷயத்துக்காக இழந்து போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. தேவன் நமக்காக பெரிய திட்டங்கள் போட்டு வச்சிருக்காரு. சோ ஒரு சின்ன விஷயத்துக்காக அவங்க இழந்து போறாங்க. சோ சிற்றின்பத்துக்கு ஆசைப்பட்டு பேரின்பத்தை விழுகிறார்கள். சோ அந்த சிப்ஸ் பாக்கெட் இந்த நிமிஷத்துல இருந்து வாழ்க்கையில தூக்கி ஏறி அந்த குரங்க பார்த்து, அந்த குரங்கு எடுத்து உங்க வாழ்க்கைக்குள்ளேயே வராது. குரங்கு அந்த வாழ்க்கைக்குள்ளேயே வராது. நீ பாக்கெட்டுக்குள்ளேயே வச்சிருக்கல, அதனாலதான் அந்த குரங்கு திரும்ப திரும்ப வருது. அவனுடைய சரக்கு உனக்குள்ள இருக்கனாலதான் திரும்ப திரும்ப வருது. அந்த சரக்கு எடுத்து தூக்கி எறி. எப்படி வர முடியும்? அவன் சரக்கு உன்கிட்ட இருக்கனால அவன் உன்கிட்ட திறந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கான். நீ அவன் கூட போராடிக்கிட்டே இருக்க நீ. சோ அவனுடைய சரக்கு எடுத்து தூக்கி எறிஞ்சிட்டானே, நீ அவன் கூட போராட தேவையே கிடையாது. அவன் பெஸ்டாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு போயிடுவான். நீ உன் வேலையை பார்த்துட்டு தேவனுக்குள்ள சஞ்சரிச்சுக்கிட்டே இருப்ப, தேவனை பார்த்துக்கிட்டே இருப்ப, தேவனை நோக்கிக்கிட்டே இருப்ப, அவரை சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்ப, அவரை துதிச்சுக்கிட்டே இருப்ப, அவரை போற்றிக்கிட்டே இருப்ப. சோ அவன் கூட நீ போராடுறதுக்கு அந்த சிப்ஸ் பாக்கெட்டை தூக்கி எரிஞ்சிரு, உன் வாழ்க்கையில இருந்து தூக்கி எரிஞ்சிரு. சோ 10 பேர் உங்க கூட வராங்க. சோ அந்த 10 பேரையும் விட்டுட்டு உங்க அட்டாக் பண்றானா, நீதான் அந்த சரக்கை வச்சிருக்க. நீ அந்த சரக்கு வச்சிருக்கனாலதான் உன்னைய பார்த்து முறைக்கிறான், ஒரு செய்யறான், உன்கிட்ட படம் எடுக்கிறான், எல்லாமே பண்றான். சோ இந்த நேரத்துல அந்த சரக்கை தூக்கி எரிஞ்சிரு. சோ சரக்கை விடுறது பெரிய விஷயமா இருக்கு. சரக்கு உன் வாழ்க்கையில கிறுக்காக்குதுல, அப்ப அதை விட முடியல, அந்த சரக்கை விட முடியல. சோ விலக்கப்பட்டவைகளுக்கு விலகீடு. அது விலக்கப்பட்டவைகளுக்கு விலகியது. சோ வாழ்க்கையில அதெல்லாம் விலக்கப்பட்டதுன்னு நினைச்சுக்கோ. அதுக்கு விலகி இருக்கும் போது அது உன் கண்ணு முன்னாடி வச்சுக்காத. சோ கண்ணு முன்னாடி வச்சுக்காத, அதை விலக்கியே வச்சிரு. சோ அதை விலக்கியே வைக்க நீ தேவன் கூட பிரசன்ஸ்ல நீ அவர் கூட நீ ஜேர்னி பண்ண ஆரம்பிப்ப. அவர் கூட ஜேர்னி பண்ண ஆரம்பிப்பாரு. நீ அவர் கூட ஜேர்னி பண்ணி இருக்கும் போது அந்த குரங்கோட சேர்ந்து சண்டை போட்டுருந்தேன்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஒண்ணும் புரியல. சோ எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது இது ஒண்ணும். சோ சரக்கு மேல இருக்கிற பிடிமானம் உங்க பலத்துல விட முடியாது. சரக்கு மேல ஒரு பிடிமானம் இருக்குல்ல, அந்த சிப்ஸ் மேல ஒரு பிடிமானம் இருக்குல்ல. சிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உண்மை மட்டும்தான் பேசிக்கிறேன். நான் ஒரு சத்தியத்தை, ஒரு தெளிவான சத்தியத்தை உங்களுக்கு சுருக்கமா சொல்லிக்கிறேன். இது ஒரு பெரிய சத்தியம். சோ அந்த சிப்ஸ் பாக்கெட்டை தூக்கி போடுறதெல்லாம் வேற லெவல் மேட்ரு ஆன விஷயத்த நான் சிம்பிளா சொல்லிக்கிறேன். சோ அந்த குரங்கு உன்னை டிஸ்டர்ப் பண்ணும் சிப்ஸ் உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும். சிப்ஸ் உங்ககிட்ட இல்லாட்டினா அந்த குரங்கு டிஸ்டர்பே பண்ணாது. நீ அந்த 10ஓட 11 மாறிடுவ, அவங்க கூட சேர்ந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவ. நீ மட்டும் அந்த சிப்ஸ் பாக்கெட் எடுத்து சாப்பிடும்போது அந்த குரங்கு ஒருன்னு செய்யதான் செய்யும். ஏன்னா அது அவனோட சரக்கு உனக்குள்ள இருக்கு. சோ அதனாலதான் ஒருன்னு செய்து உன்னை பயமுறுத்துது, உன்னை கடிக்க வருது, உன்னை எல்லாமே பண்ணுது. உன் மேல பேய் ஆட்டமே ஆடுதுன்னு வச்சுக்கோவேன். உனக்குள்ள சேர்ந்து பேய் ஆட்டமே ஆடுதுன்னு வச்சுக்கோ. சோ சரக்கு மேல இருக்க பிடிமானத்தை உங்கள் பலத்தினால விட முடியாது. அவனுடைய விஷயம் உனக்குள்ள இருக்கனால சரக்கோட பிடிமானத்தை உங்க பலத்தினால விட முடியாது. அந்த சரக்குக்கும் எதனால விட முடியும்? அப்ப எப்படிங்க அந்த சிப்ஸ் பாக்கெட்டை நான் தூக்கி போடுறது? அதுக்கு தேவனை நோக்கி பாரு. தேவன் மேல அன்பா இருக்காரு, ஓ மேல அன்பா இருக்காரு.
அதான் சொல்றேன்ல, சரக்குன்றது சிற்றின்பம். அவர் வச்சிருக்காரு பேரின்பம். கொடைக்கானலுக்கு போயிட்டு சிப்ஸ் அந்த குரங்கு கூட போய் சண்டை போடுறதுக்கா கொடைக்கானலுக்கு போனேன்? இல்ல நீ எதுக்காக கொடைக்கானலுக்கு போன எனக்கு தெரியல. குரங்கு கூட சண்டை போடுறதுக்காகவா கொடைக்கானலுக்கு போன? நீ லேக்க சுத்தி பார்க்கணும், பூங்காக்களை பார்க்கணும், அவர் தேவன் படைச்ச அழகான இயற்கையை நீ பார்க்கணும், அதை கண்டு கழிக்கணும், அதை மகிழணும், அதுல நீ சந்தோஷமா இருக்கணும், இலைப்பாறுதலுக்குள்ள நீ போகணும் அப்படின்னு சொல்லிதான் நீ கொடைக்கானலுக்கு போற. ஆனா கொடைக்கானலுக்கு போன இடத்துல நீ சிப்ஸை வாங்கிட்டு குரங்கு கூட சண்டை போடலாமா? குரங்கு கூட சண்டை போடலாமா? குரங்குக்கு அந்த சிப்ஸை தூக்கி எரிஞ்சிரு, அது அவன் உன்னை விட்டுட்டு ஓடி போயிடுவான். அதை எடுத்து அவன் ஓடி போயிடுவான். அவனோட சரக்கு அவன்கிட்ட தூக்கி எரிஞ்சிரு. அவனோட சரக்கு எதுக்கு நமக்கு? அதனை அவன்கிட்ட தூக்கி எரிஞ்சிரு. அது அந்த சரக்கு நம்மளுக்கு தேவையே கிடையாது. அந்த சரக்கு நம்மளுக்கு தேவையே கிடையாது. ஆண்டவர் அது ஒரு சிற்றின்பங்க. அது சிற்றின்பம். நீ பாவம் பண்றல, அந்த பாவம் ஃபுல்லா சிற்றின்பம். ஆனா ஆண்டவர் உனக்காக பெரிய பெரிய விஷயங்களை வைத்திருக்கிறாரு. நீ இன்னும் அந்த சிற்றின்பத்தையே பிடிச்சிட்டு உட்காந்துருக்க. இன்னும் அந்த சிற்றின்பத்தையே பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிற. பாக்கெட்டுக்குள்ள வச்சுட்டு சூன்னு குரங்க விரட்டினா அந்த குரங்கு போயிருமா? திரும்பி நீ எடுக்கும்போது, திரும்பி நீ அந்த பாவத்தை செய்யும் போது அந்த பாவம் உனக்கு பெருக்கெடுத்து போகும். அந்த பாவம் பெருக்கெடுத்து போகும். அதே போலதான் நீ அந்த குரங்க விரட்டணும்னா, குரங்கு உன்னை விட்டுட்டு போகணும்னா, அந்த குரங்கு உன்னை விட்டுட்டு ஓடணும்னா, அந்த சிப்ஸை தூக்கி எரிஞ்சிரு. அந்த குரங்கு கிட்ட நீ சிப்ஸை தூக்கி எரிஞ்சாதான் அந்த குரங்கு உன்னை விட்டு போகும். அதை விட்டுட்டு நீ பாக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டு சூன்னு விரட்டிட்டு அந்த குரங்கு கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் நீ சிப்ஸை எடுத்து திரும்பி சாப்பிடும் போது அந்த குரங்கு ரிட்டர்ன் வரதால செய்யும். அந்த குரங்கு ரிட்டர்ன் வரதால செய்யும். உன் வாழ்க்கையில இருந்து அந்த குரங்கு ஒட்டு மொத்தமாக போக அந்த சிப்ஸ் பாக்கெட்டை தூக்கி எரிஞ்சிரு. உன் பாவத்தை தூக்கி எறி. நான் உன்னை இன்வைட் பண்ணது தப்பு தான்டா. நான் உனக்கு இன்விடேஷன் கொடுத்தது தப்பு தான்டா. நீ என்னை வாழ்க்கையை விசிட் பண்ண தேவையில்லை. ஆண்டவர் மட்டுமே வாழ்க்கையில விசிட் பண்ணுவாரு. அவர் விசிட் பண்ணார்னா அவர் என்னை டீல் பண்ணுவாரு. அவர் என்னை ஹீல் பண்ணுவாரு. அந்த ஹீலிங்குள்ள என்னை கூட்டு போவாரு. நீ என்னை ஹீலிங்குள்ள கூட்டு போக மாட்டேங்கிறடா. நீ என்னை நரகத்துக்கு கூட்டு போற. ஆனா அவர் எனக்காக நகரம் வச்சிருக்காரு. நீ நரகத்துக்கு தள்ள பாக்குற. அவர் எனக்காக நகரம் உருவாக்கி வச்சிருக்காரு. நீ நரகத்துக்கு தள்ளுற. அவர் எனக்காக நகரம் உருவாக்கி வச்சிருக்காரு. சோ அவர் உனக்காக உனக்கு நரகத்தை உருவாக்கி வச்சிருக்கான். ஆனா ஆண்டவர் உனக்காக நகரத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார். அதை நரகத்துக்குள்ள தள்ள பார்ப்பான். ஆனா ஆண்டவர் உன்னை இந்த நேரத்துல அவருடைய நகரத்துக்குள்ள தள்ளுறாரு. அவர் உன்னை நகரமா மாத்துவாரு. சோ ஆண்டவர் உன்னை நகரமா மாத்துறதுனால அந்த சரக்குக்கு உங்களுக்கும் தொடர்புல இருக்க அந்த சரக்குக்கு உங்களுக்கு உள்ள தொடர்புல ஆண்டவர் இந்த நேரத்துல என்ன பண்றாருன்னா ஒரு கோடாரிய போடுறாரு. கோடாரிய போட்டாருன்னா வச்சுக்கோவே, அந்த கோடாரிய போட்டாருன்னா வச்சுக்கோவே பிரிஞ்சிடும். அந்த சரக்குக்கும் உனக்கும் உள்ள தொடர்பு இருக்குல்ல, அந்த தொடர்பை துண்டிக்கிறாரு. இந்த நேரத்துல கூட ஆவியானவர் என்ன பண்றாருன்னா உன் வாழ்க்கையில அந்த சரக்குக்கும் அந்த உனக்கும் இருக்க அந்த தொடர்பை துண்டிச்சு விடுறாரு. அதாவது கோடாரிய நடுவுல போடுறதுனால உனக்கும் அந்த சரக்குக்கும் உள்ள தொடர்பு துண்டிக்கப்பட்டு நீ ஆவியானவரோட இணைந்து அவரு கூட சேர்ந்து அவருடைய சித்தத்தை செய்ய ஆரம்பிக்க போற. இந்த நேரத்திலையும் ஆவியானுடைய சித்தத்தை செய்வதே என்னுடைய மன விருப்பம் சொல்லுது. ஆவியானுடைய சித்தத்தை செய்வதுதான் என்னோட மன விருப்பம். அதுக்காக தான் நான் உருவாக்கியிருக்கேன். அதுக்காக தான் அந்த மெட்டீரியலை நான் உருவாக்கப்பட்டிருக்கேன். சோ பிசாசுனால உங்க இது பண்ண முடியாதுங்க. பிசாசு உங்க வீக்னஸ் வச்சுதான் உங்களுக்குள்ள லீக் ஆக பார்ப்பான். சோ பிசாசு உங்களுடைய வீக்னஸ் வச்சுதான் உங்களுக்குள்ள லீக் ஆக பார்ப்பாங்க. அந்த வீக்னஸே தூக்கி எறிஞ்சிரு. எப்படி லீக் ஆவான்? சோ இந்த நேரத்துல ஆண்டவர் உனக்காக கோடாரியை நடுவுல வைப்பாரு. உனக்கும் அந்த வீக்னஸுக்கும் உள்ள நடுவுல அந்த கோடாரியை அவர் வைக்கும் போது துண்டிச்சு போயிடும். ஆண்டவர் இந்த நேரத்துல உனக்காக கீழ் பூசி கொண்டிருக்கிறாரு. அந்த ஓட்டையை அடைப்பதற்காக அந்த லீக்கேஜ் வருகிறதுல அதை அடைப்பதற்காக கீழ் பூசி கொண்டிருக்கிறாரு. அது தினமும் பண்ணி கொண்டிருக்கிறார். உங்க வாழ்க்கையில
அவர் அதை தினமும் பண்ணி கொண்டிருக்கிறாரு. அந்த போட்ல தண்ணி உள்ள கசியுதுன்னா அது சும்மா கசியாதுங்க. அந்த ஓட்டை இருக்கனாலதான் அந்த போட்ல இருந்து தண்ணி வெளியே வருது. ஓட்டை இருக்கனாலதான் தண்ணி வெளியே வருது. சோ அந்த ஓட்டை அடைக்கணும்னா ஆண்டவர் உதவியோடு அடைக்கணும். ஆண்டவர் உதவியோடு அடைக்கணும். சோ அவர் உனக்காக கீழ் பூசி கொண்டிருக்கிறாரு. உள்ளும் புறமுமாய் கீழ் பூசி கொண்டிருக்கிறாரு. ஒரு முக்கியமான வார்த்தையை சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு முடிச்சிடுறேன். நான் இது ஒரு முக்கியமான வார்த்தையை சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு முடிச்சிடுறேன். ஓகேவா? சோ அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க. திருட வந்து வெளியே இருந்தா பிரச்சனை கிடையாது. திருடனுக்கு இடம் கொடுக்கும் போதுதான் திருட்டு உள்ள வருது. திருட்டு உள்ள வந்தா இருட்டாயிருது வாழ்க்கை. சோ உன் வாழ்க்கை ஆண்டவர் பார்க்கறவையில நீ பிரகாசம் உள்ள வாழ்க்கையா இருக்கணும் ஆசைப்படுறாரு ஆண்டவர். நீ இருட்டுக்குள்ள நடந்ததெல்லாம் போதும், ஆண்டவர் உன்னை வெளிச்சத்துக்கு அழைக்கிறார். இந்த நேரத்தை கூட உன்னை வெளிச்சத்தை நோக்கி பாருன்றாரு. வெளிச்சத்தை நோக்கி பாரு. எத்தனை நாள் ஏன் இருட்டையே பார்த்துக்க இருக்க? ஏன் அந்த சிப்ஸ் பாக்கெட் மேலேயே கண்ணா இருக்க? ஏன் அந்த சிப்ஸ் பாக்கெட் மேலேயே கண்ணா இருக்க? அந்த சிப்ஸ் பாக்கெட்ன்றது சிற்றின்பம். அது ஒரு சிற்றின்பம். பேரின்பத்தை பாடுறா, பேரின்பத்தை பாரு. பேரின்பத்தை பார்த்தேன்னா இந்த சிற்றின்பத்தை விட்டுருவ. பேரின்பத்தை உன பார்க்க விடாம பிசாசு உன் கண்களை கூடாக்கி வைத்திருக்கிறான். இந்த நேரத்துல கூட பிசாசோட கண்கள் இருளடைந்து போகணும். இந்த நேரத்துல பிசாசோட கண்கள் இருளடைந்து போகணும். உனக்கு கண்ணு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் திறக்கணும். பிசாசோட கண்ணு இருளடைந்து போயிட்டு உனக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை திறப்பாராக ஆண்டவர். இந்த நேரத்துல கூட ஒரு முக்கியமான வார்த்தையை நான் சொல்லி அந்த ஜெபம் முடிச்சிடுறேன். உன்னுடைய பலவீனம் என்ன என்பதை கண்டுபிடிச்சு, உன்னோட வீக்னஸ் என்ன என்பதை கண்டுபிடிச்சு அந்த பலவீனத்திலிருந்து நீ விலகி இருக்கும் பட்சத்தில் உன்னை மேற்கொள்ளக்கூடிய அந்தகார கிரியை ஒன்றுமே கிடையாது. சோ உன்னுடைய பலவீனம் என்னன்னு கண்டுபிடி. எதுல நீ வீக்கா இருக்க அப்படின்னு சொல்லி நீ கண்டுபிடிச்சு அந்த பலவீனத்துல இருந்து அந்த வீக்னஸ்ல இருந்து நீ கொஞ்சம் விலகிடு. அந்த வீக்னஸ்ல இருந்து நீ விலகி இருக்கும்போது உன்னை மேற்கொள்ளக்கூடிய அந்தகார சக்திகள் எதுவுமே கிடையாதான். சோ நீ அனுமதிக்காத, சம்மதம் பண்ணாத. பிசாசுக்கு சம்மதம் பண்ணிடலாம் சம்மதம் அப்படின்னு சொல்லி சம்மதம் பண்ணாத. யோசேப்பு அன்னைக்கு சம்மதம் பண்ணல. அதனால அவன் யோசேப்போட வாழ்க்கை எடுத்து பாருங்க. அவன் பிரமாதமா ஆளுநரானா. அவன் வெட்கப்பட்டதுல இடத்துலயே அவன் தலையை உயர்த்தி வைத்தார் ஆண்டவர். அதே போல நீ அவனுக்கு சம்மதம் கொடுக்காத. நீ வெட்கப்பட்டிருக்கிற எல்லா இடத்துலையும் உன்னுடைய சத்துருக்கள் மத்தியில உன் தலையை அவர் உயர்த்தி வைப்பார். உன் தலையை அவர் உயர்த்தி வைப்பார். உன் சத்துருக்களுக்கு நடுவே ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். உன் பாத்திரம் நிரம்பி வழியும் அவருடைய சமூகத்துல. சோ உன்னுடைய பலவீனம் என்ன என்பதை கண்டுபிடிச்சிரு. சீக்கிரம் அதை கண்டுபிடிச்சு அந்த பலவீனத்திலிருந்து கொஞ்சம் விலகி இருக்கும்போது உன்னை மேற்கொள்ளக்கூடிய அந்தகார சக்திகள் ஒன்றுமே கிடையாது. உன்னை மேற்கொள்ளக்கூடிய அந்தகார சக்திகள்ன்றது எதுவுமே கிடையாதான். எதுவுமே கிடையாது உன்னை. சோ யோனதாவை பாத்தீங்களா? ஐடியா கொடுக்குறான் பாருங்க. கண்ணுக்கு முன்னாடியே வைத்துக்கோ, கண்ணுக்கு முன்னாடியே வச்சிரு, காமார கண்ணுக்கு முன்னாடியே வச்சிரு அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்குறான். ஸோ உன்னோட வீக்னஸ் உன் கண்ணுக்கு முன்னாடியே வச்சேனாலும் அது உனக்கு மிக 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 ஆபத்து தான் கொடுக்குமே தவிர அந்த வீக்னஸ்ல இருந்து உன்னை வெளியே கொண்டு வராது. ஸோ வீக்னஸ் உன் கண்ணுக்கு முன்னாடி வைக்காத. ஆண்டவரை மட்டுமே உன் கண்களுக்கு முன்பாக வை. ஆண்டவரை உன் கண்களுக்கு முன்பாக வை. இந்த நேரத்துல கூட ஆண்டவரை உன் கண்களுக்கு முன்பாக வைத்தேனா உன்னை அந்த வீக்னஸ்ல இருந்து உன்னை வெளியே கொண்டு வர அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் வல்லவராக இருக்கிறார் என்று நான் சொல்றேன். ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிட்டு, இப்ப எதுக்காக ப்ரேயர் பண்றேன்னா உன் வீக்னஸுக்கும் உனக்கும் இருக்கிற தொடர்புல ஆண்டவர் இந்த நேரத்துல கோடாரியை வைப்பார். கோடாரியை வச்சு துண்டிப்பாரு. உன் வீக்னஸ் தனியா ஓடி போயிடும். நீ ஆண்டவர் கூட வருவார். உன் வீக்னஸுக்கும் உனக்கும் இல்ல தொடர்பை துண்டிக்கிறதுக்காக ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு அந்த கோடாரியை வைப்பதற்காக, ஆண்டவர் கோடாரியை வைப்பதற்காக இயேசுப்பா சூத்திர ஆண்டவரே. இந்த நேரத்துல கூட சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தவங்களையும் நான் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. இந்த வீடியோ பார்க்கறது மூலமாக அவங்க வீக்னஸ்ல இருந்து அவங்க கண்ணுக்கு முன்னாடி வைக்காம அதை கொஞ்சம் விட்டு விலகி இருக்க உதவி செய்ய ஆண்டவரே. அந்த வீக்னஸ் கண்ணுக்கு முன்னாடி இருந்தா மிக மிக ஆபத்துன்னு தெரிஞ்ச உணர்த்துற சத்தியத்தை கொடுத்தீங்களா ஆண்டவரே. அந்த வீக்னஸ் அவங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கனால
அது மிக மிக ஆபத்தை தான் கொடுக்கும்ன்ற ஒரு சத்தியத்தை உணர்த்துறீங்க ஆண்டவரே. அந்த சிப்ஸ் பாக்கெட் அந்த குரங்கிட்டையே நாங்க தூக்கி போடுறோம் ஆண்டவரே. அந்த சிற்றின்பத்தை அந்த குரங்கிட்டையே நாங்க தூக்கி போடுறோம் ஆண்டவரே. நீங்க படைத்து வைத்த அந்த பேரின்பத்தை நாங்க காண விரும்புகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்துக்குள்ள அந்த பேரின்பத்துக்குள்ள எங்களை கூட்டு போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கும் எங்க வீக்னஸ்க்கு இடையில அந்த கோடாரியை வைப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. துண்டிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்க அன்பு மட்டுமே போதும் ஆண்டவரே. உங்க அன்பு இருந்தா எல்லாத்தையுமே சாதிக்க முடியும் ஆண்டவரே. எல்லாத்தையுமே சமாளிக்க முடியும் ஆண்டவரே. உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. எங்க வாழ்க்கைக்குள்ள வாங்க ஆண்டவரே. அற்புதம் செய்யுங்க. நீங்க அற்புதம் செய்கிறவர் ஆண்டவரே. நீங்க ஒரு மிராக்கிள் ஒர்க்கரா இருக்கிறனால இந்த குடும்பத்துக்குள்ள வந்து அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே காய்ஸ், எல்லாரும் வீக்னஸ்ல இருந்து கொஞ்சம் விலகியே இருங்க. உங்க வீக்னஸ்ல இருந்து விலகி இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா அந்த வீக்னஸை வச்சு அவன் லீக் ஆகி அவன் உங்க வாழ்க்கைக்குள்ள வருவான். திருடன் வந்து வெளியே இருக்கும்போது, திருடன் வந்து வெளியே இருந்தா பிரச்சனை கிடையாது. நீங்க திருடனுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்குள்ள திருட்டு வரும். திருட்டு வந்தா உங்க வாழ்க்கை இருட்டாயிரும். ஸோ அவனுடைய சரக்கு உனக்குள்ள இருக்கனாலதான், அவனுடைய சரக்கு உனக்குள்ள இருக்கனாலதான் உனக்கு கிறுக்காகுது. ஸோ அந்த சரக்கை தூக்கி போட்டுரு. சரக்கு வேண்டாம், சரக்கு நோ. சரக்குன்றது சிற்றின்பத்தை சொல்றேன். நீ செய்கிற அதான் சொன்னேன்ல, மனிதனுக்கு மனிதன் வேறுபடும். பாவங்கள்ல வந்து மனிதனுக்கு மனிதன் வேறுபடும். ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். சிலருக்கு பெண் மேல ஆசை இருக்கும், சிலருக்கு பொன் மேல ஆசை இருக்கும், சிலருக்கு மது மேல ஆசை இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு ஆசைகள்லாம் இருக்கும். அந்த ஆசைகள்ல பிசாசு பார்ப்பான். பிசாசு வந்து பார்ப்பான், இவனுக்கு வந்து இந்த ஆசை இருக்கு, இவனுக்கு இதுதான் வீக்னஸ், இவனுக்கு இதான் வீக்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஈஸியா டார்கெட் பண்ணிடுவான். அவனுக்கு இடம் கொடுக்காது. அவனுக்கு இடம் கொடுத்தனா உன் வாழ்க்கையில வந்து அவன் விளையாடுவான். பல சித்து வேலைகளை உன் வாழ்க்கையில செஞ்சுட்டு போயிடுவான். ஸோ ஆண்டவருக்கு இடம் கொடு. இந்த நேரத்துல ஆண்டவர் வந்து அதுக்கு நடுவுல ஒரு கோடாரியை போட்டார் உன் வாழ்க்கையில. கோடாரியை போட்டு உனக்கு நான் வெற்றியின் பாதையில ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அவனுக்கு இடம் கொடுக்காத. சரி காய்ஸ், நம்ம சேனலை வந்து நீங்க வந்து வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தவங்களும் சொல்றேன், நம்ம வீடியோ பார்க்குற மூலமா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உங்களுக்கு என்னென்ன வீடியோ அடுத்தடுத்து வருதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகேவா? ஓகே காய்ஸ், பாய். See you. அடுத்த செக்ஷன்ல சந்திப்போம்.